சத்யபாமா பொறியியல் கல்லூரி 1987. அதேமாதிரி இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சான்சலர் மேடம் சொன்ன மாதிரி, பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, I know something about this but prestigious university. அது எனக்கு எவ்வளோ மேடைகள் எனக்கு நிறைய கிடைச்சிருந்தாலும், ஒரு 16 ஆண்டு கழிச்சு இந்த கேம்பஸ்குள்ள ஒரு முதல் மேடை எனக்கு கொடுத்துருக்காங்க. 16 ஆண்டு, 2010 என்னோட டிபார்ச்சர். 16 ஆண்டு கழிச்சு இந்த ஒரு மேடைன்றது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக தலைவரை பற்றி சொல்லி தான் ஆகணும். 2 தலைவரை பற்றி சொல்கிறேன். முதல் சத்யபாமா யூனிவர்சிட்டியோட தலைவர், என்னோட காட்ஃபாதர், என்னோட மென்டர் திரு ஜேபிஆர் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும். இங்கே நல்லா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க சோஷியல் மீடியாவில். சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்திருக்கும், சில விஷயங்கள் நெகட்டிவாக இருந்திருக்கும் about this prestigious university. பட் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது, தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட டிராவல் பண்ண காலங்கள்லேருந்து திரு ஜேபிஆர் அவர்கள் ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி அவங்களோட லைஃப்பை அவர் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். பட் லேட்டர் செகண்ட் ஆஃப் அவரோட லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு எங்கள் குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும்தான் தெரியும். 77 to 87 ரொம்ப பிஸியாக இருந்த சீசன் அவருக்கு. எங்கே புரட்சி தலைவர் போனாலும் அவர் முன்னாடி போய் எல்லாத்தையும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர்ஸ் எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் என்ற ஒரு பெரிய அந்தஸ்தை புரட்சி தலைவர் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பிஸியான ஷெடியூல். இப்போ சான்சலர்னா அவர் கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவ்வளோ பிஸி. சின்ன வயசுல இருந்த காலத்தில் அவங்களுக்கு கழக பணி, மக்கள் பணின்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு 10 years டவுன் த லைன் என்ன இருக்கு, 87க்கு அப்புறம் he lost his leader. அவருக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய காலம் அது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த OMR 87, 88 எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கூட பார்க்க முடியாது உங்களால். ஒரு காடா இருந்த காலம். அப்போ அவரோட ஒரு லீடர் இழந்த பிறகு அவர் ஒரு 3-4 மாசம் இங்கேயே இருந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். 3-4 மாசம் தனியா இருந்துட்டார். எப்படி ஒரு ஆள் அவ்வளோ பிஸியா இருந்த ஆள் 10 years-ஆ தலைவர் கூட ரைட் லெஃப்ட்னு சுத்திக்கிட்டு பொதுக்கூட்டங்கள் போயிட்டு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஆள், இம்மிடியட்டா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தேவைப்பட்டது. ஒரு அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனுக்கு அந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அடாப்ட் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனை. சில பேர் நம்ம ஒத்துக்க மாட்டோம். எனக்கு இது சரி, ஃபுட்டு சரியில்லைனா ஒத்துக்க மாட்டோம். இந்த கிளைமேட் கண்டிஷன் சரியில்லைனா ஒத்துக்க மாட்டோம். கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஆர்குமெண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஆஃப் சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஆனரபிள் சான்சலர், ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் ஜேபிஆர் அவர்கள் 10 வருஷம் பிஸியாக இருந்தால் 12-13 வருஷம் இமீடியட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டேஜ். காடாக இருந்த இந்த இடத்த இங்கே உட்காந்து தனி நபராக, வேறு யார் ஒத்துழைக்கலாம், தனியாக உட்காந்து சத்யபாமா பொறியியல் கல்லூரின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு வெறும் 180 ஸ்டூடெண்டால் ஆரம்பித்த இந்த யூனிவர்சிட்டி 2001 இன்னைக்கு 35th கிராஜுவேஷனில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது அவரோட உழைப்பு, அவரோட விஷனரி தாட் மட்டும்தான். அவர் கூட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய கற்றுக்கிருக்கேன். அவரும் நானும் ஒரு 65 நாள் தனிமையில் இருந்திருக்கிறோம். இதில் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். அவர்கிட்ட 65 days நான் அவர் தனியாக இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜ். அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்று தான், கரேஜை மட்டும் விட்டு விடக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த சுச்சுவேஷனாலும் ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த லீடர் கூட நான் டிராவல் பண்ண பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்த கற்றுக்கிட்டேன். என் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
திருவாரூர்ல ஆரம்பிச்ச வாழ்க்கை. இவர் சொன்னாங்க, என்னோட பிரதர் ஜான்சன் சொல்லிட்டு ட்வின். நானும் அவரும் எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு மாசத்துலயே வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க. பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைகள். குழந்தை பிறந்தது கூனி ஹாஸ்பிட்டல். எங்க 2 பேரையும் தாய் அரவணைப்பு இல்லாம 2 பேரையும் திருவாரூர் பாட்டி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்கேயே எழுதி வச்சுட்டாங்க, உங்களோட ஜேர்னி வந்து கடந்து தான் போகும், ஊர் விட்டு ஊர் தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் என்னையா ஒரே திருவாரூர், அப்புறம் படிக்கிறதுக்கு புதுச்சேரி, மேற்படிப்புக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு கல்லூரிகள் ஆரம்பிக்க பார்த்து 2001 திருப்பி 2010 ஒரு செட்பேக், திருப்பி ஸ்ரீபெரும்புத்தூர் 2011 அதோட முடிஞ்சிருச்சா ஒரு வாழ்க்கைன்னு நினைக்க பார்த்து, நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் உட்கார்ந்துட்டு இருக்கார் பிடபிள்யூடி ஆனரபிள் மினிஸ்டர். அவர்கிட்ட தான் அந்த ஒரு அழைப்பு, அவர் அழைத்து என்கிட்ட கொண்டு போன இடமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தமிழ்நாட்டின் ஆனரபிள் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு போனாங்க. அங்கேயிருந்து ஒரு என்னோட பொது வாழ்க்கை தொடங்கப்பட்டது. ஒரு பொது வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுன்னா, எங்க தலைவர்கள் எப்போதும் சொல்வது ஒண்ணுதான், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு வேண்டியதை பண்ணுங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்து, ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்து, ஐடி கம்பெனி வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்த ஆளை, பிறந்தது பாண்டிச்சேரி, வளர்ந்தது திருவாரூர், திருப்பி சென்னை, திருப்பி செட்பேக் டு ஸ்ரீபெரும்புத்தூர், அங்கேருந்து ஒரு அழைப்பு. இப்போ நானும் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிடபிள்யூடி 2 பேரும் நார்த் சென்னையில் இருக்கும். நான் ஆர்கே நகர் ரெப்ரசன்ட் பண்றேன் ஆஸ் எம்எல்ஏ, ஆனரபிள் மினிஸ்டர் வெளிவாக்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. எங்க தேவை அதிகமா இருக்குதோ அங்கதான் உங்களோட சேவைன்னு சொல்லி எங்க தலைவர் அங்க கவனிச்சாங்க. அங்க போனோம், அங்க நிறைய மக்களை சந்திச்சோம். இப்ப சொன்னாங்க நாங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு, நானும் அதுவும் ஒரு ஃபேமிலி தான். ஆனரபிள் மினிஸ்டரும் ஒரே ஃபேமிலி, பேஸ்கெட் பால் ஃபேமிலி. நானும் பேஸ்பால் பிளேயர், அவரும் பேஸ்பால் பிளேயர். அந்த ஃபேமிலியில் வந்ததுனால என்னமோ தெரியல, எங்க 2 பேரையும் ஒரே இடத்துல நார்த் சென்னையில் வெளிவாங்க. அவரு நம்புறாரு, ஸ்போர்ட்ஸ் மூலமாக இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கட்டமைப்புப்பேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வழி நடத்த முடியும். ஏன்னா அவரோட ஜேர்னிலாம் அவரே சொல்லுவார். ஸோ அந்த அடிப்படையில் வில்லிவாக்கத்தை ஒரு ப்ராஜெக்ட், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வச்சு அந்த ஜென்ரேஷன் ஆஃப் வில்லிவாக்கத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நாட் ஓன்லி ஃபார் வில்லிவாக்கம், என்டையர் தமிழ்நாடு. என்னை பொறுத்த வரைக்கும் த்ரூ எஜுகேஷன். சரி, எஜுகேஷன் மூலமாக என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் சரி, எஜுகேஷன் நம்மள்ட்ட ஒரு 4 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அப்போ நான் சான்சலர் சத்யபாமாவை, பிரசிடென்ட் ஜான்சன் அவர்களையும் சந்திச்சு, இது மாதிரி ஆர்கே நகர் மக்கள் நிறைய படிப்பில் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்ல பார்த்து அவங்க வெரி கைண்ட் எனஃப் டு கிவ் ஆல்மோஸ்ட் 50 சீட்ஸ் ஃப்ரீயாக ஆர்கே நகர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கல்வி ஆண்டில். நான் ஏன் இதை சொல்கிறேன் உங்களுக்குன்னா, நீங்கள் இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீகேஜி டு யூஜி, யூஜி டு பிஜி படிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ வாய்ப்பு கிடைக்குமா, யார் மூலமாக கிடைக்குமா, யார் மூலமாக கிடைச்சி நம்மளோட பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாமா, காத்துக்கிட்டே இருக்காங்க.